அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்லையும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நட்சத்திரங்கள் வரிசையில் 8வது நட்சத்திரமாக வருவது பூசம் நட்சத்திரம். நவகிரகங்களில் நிதிமான் என்று சொல்லப்படுகின்ற சனீஸ்வர பகவான் ஆட்சி செய்யும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரமும் ஒன்று. பூசம் நட்சத்திரத்தின் ராசி கடகராசி. கடகராசிக்கார பூசம் நட்சத்திரத்தை கொண்டிருப்பார்கள். இந்த ராசியின் அதிபதி சந்திர பகவான். ஆகவே இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை, இது போன்ற அவருடைய எல்லா விடயங்களும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நெருக்கடியையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த பிரச்சனையும் அலசி ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை காணும் வரை ஓய மாட்டார்கள். நிதிமான் என்று சொல்லப்படுகின்ற சனீஸ்வர பகவான் ஆட்சி புரிவதால் நேர்மையான நியாயமான குணத்தை படைத்தவர்களாக இருப்பார்கள். இரக்க குணமும் கருணையுள்ளமும் தயால குணமும் பெற்றவர்களாக இருப்பார்கள். பாராட்டுகளுக்கு மயங்குவதால் இவர்களிடம் இனிமையாக பேசி எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். யோகா, மந்திர தந்திரங்கள், ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெண்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள். தயவு தச்சயம் பார்ப்பதிலும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களே. எல்லா விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஒரு வில் பவர் அவர்களிடம் இருக்கும். தன்னம்பிக்கையாலும் தளராத தைரியத்தினாலும் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கல்வியில் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். கற்பனை வளம் நிறைந்தவர்கள் என்பதால் கதை கட்டுரைகள் எழுதுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதில் பல போராட்டங்களை சந்தித்தாலும் பிற்பகுதியில் நன்றாக சம்பாதிக்கும் யோகம் கொண்டவர்கள். சினிமா துறையில் இயக்குனர், கதாநாயகன், கதையாசிரியர், பாடலாசிரியர் என பல வகையில் புகழ் பெறும் வாய்ப்பு உள்ளது. இரும்பு சார்ந்த துறை, கப்பல் துறை, கடலில் எண்ணெய் ஆய்வு செய்தல், இது போன்ற பல விஷயங்களில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டுவார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் காதல் தோல்வி கண்டவராக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் பிரியமாக நடந்து கொள்வார்கள். அன்பாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பார்கள். இவர்கள் பொதுவாகவே கூட்டு குடும்பமாக வாழ்வதையே விரும்புவார்கள். குடும்பத்தில் எந்த விசேஷம் நடந்தாலும் கூட அது தன்னால் நடந்தது என பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அனைவரிடமும் அன்பாக பழகுவார்கள். உற்றார் உறவினர்கள் செய்த உதவியை மறக்காமல் தக்க சமயத்தில் அவர்களுக்கு உதவுவார்கள். குடும்ப தலைவன் என்ற பொறுப்பை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நண்பர்களுக்கு எளிதில் முன்னுரிமை அளிப்பார்கள். எந்த விஷயத்திலும் நண்பர்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காச நோய், இரத்த சோகை, மார்பக புற்றுநோய், தோல்வியாதி, மஞ்சள் காமாலை, விக்கல், இருமல் போன்றவற்றால் உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலங்களை பார்க்கலாம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே நேர்மை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நீதி, நேர்மை, நியாயம் இவைகளை கண்களாக பாவித்து வழி நடப்பவர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள். மன உறுதியும் உடல் உறுதியும் இயல்பாகவே பெற்றிருப்பார்கள். எந்த நெருக்கடியும் சாமர்த்தியமாக சமாளிப்பார்கள். எப்படிப்பட்ட சவாலான பணிகளையும் திறம்பட செய்து அதில் வெற்றி பெறும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். தயவு தச்சயமும் மனசாட்சிக்கு பயந்து நடக்கும் சுபாவம் கொண்டவர்கள். பிறரை கவரும் வகையில் வசீகர தோற்றத்தை பெற்றிருப்பார்கள். பசியை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். விருந்தோம்பல் செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. பிறருக்கு பகிர்ந்து உண்ணும் பண்பை பெற்றிருப்பார்கள். நண்பர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் துறந்துவிடும் சித்தத்தை பெற்றிருப்பார்கள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடின உழைப்பினால் முன்னேறி வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். பொறுமையை கடைபிடித்தாலும் சில சமயங்களில் கோபம் வந்துவிடும். ஒருபோதும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி பெறும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். செய்நன்றி மறவாதவர்கள். பழமையை விரும்புவார்கள். அதே சமயம் புதுமையையும் வரவேற்பார்கள். வாழ்வின் எந்த உயர்நிலைக்கு சென்றாலும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். கடின உழைப்பினால் செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் மாறுவார்கள். திரைப்படத்துறை, இரும்பு ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் துறை, பெட்ரோல், டீசல், எண்ணெய் போன்ற துறைகளில் கோடீஸ்வரர்களாவார்கள். தங்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணையிடம் அன்பை பொழிவார்கள். அன்பாக நடந்து கொள்வார்கள். தங்களுடைய குழந்தைகளிடம் மிக மிக அன்பாக நடந்து கொள்வார்கள். நான் முன்பு கூறியது போல கூட்டு குடும்பமாக வாழ்வதே விரும்புவார்கள். சின்ன சின்ன சபலங்கள் தோன்றினாலும் ஒருபோதும் தீய வழிகளில் ஈடுபட மாட்டார்கள். வசதியான வீடு, வாகனம் போன்றவற்றை பெரும் யோகம் கொண்டவர்கள் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். பூசம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 1ஆம் பாதத்தை சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் இயல்பாகவே சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள். நோய் நொடிகள் எளிதில் இவர்களை அண்டாது. எந்த விதமான நோய் நொடிகளும் இவர்களை எளிதில் அண்டாது. தந்தையுடன் முரண்பாடு ஏற்படும். பிறரிடம்
திறமையாக வேலை வாங்கும் தலைமை பண்பு பெற்றிருப்பார்கள். தவறான காரியங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களில் அவதியுறுவார்கள். தீர்க்க ஆயுளை பெற்றிருப்பார்கள். மிக மிக சிறப்பாக செயல்படும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த இரண்டாம் பாதத்தை புதன் பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் பெற்றோர்களை மதித்து நடப்பவர்களாக இருப்பார்கள். சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எவரிடமும் நட்போடு பழகுவார்கள். சில சமயங்களில் எதையாவது நினைத்து கவலை அடைவார்கள். பிறர் தனக்கு தீங்கிழைத்தாலும் அவர்களுக்கு நன்மையே திரும்ப செய்யும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு காரியத்தில் ஏற்படும் தடங்கள் பிரச்சனைகள் எதுவாயினும் பொறுமையோடு கையாண்டு திறம்பட செய்து முடிப்பார்கள். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைத்து செல்வத்தை ஈட்டுவதற்காக கடுமையாக உழைப்பார்கள். புத்தக பிரியர்களாக இருப்பார்கள். அதிக அளவிலான புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மூன்றாம் பாதத்தை சுக்கிர பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் திறமையால் கையாண்டு வெற்றி பெறுவார்கள். எப்போதும் இளமை தோற்றத்தோடு வலம் வருவார்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கையே விரும்புபவர்களாக இருப்பார்கள். இயற்கை விரும்பிகளாக இருப்பார்கள். தான தர்மங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். வாகன விரும்பிகளாக இருப்பார்கள். தங்களது வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். பிறரிடம் அன்பு காட்டுவார்கள். தன் மனைவியிடம் மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த நான்காம் பாதத்தை அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற கொள்கையை உடையவர்களாக இருப்பார்கள். வீரம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பேச்சு திறனால் அனைத்து காரியங்களையும் சுலபமாக சாதித்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள். சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மன உறுதி இருந்தாலும் தேவையில்லாத யோசித்து கவலை கொள்வார்கள். முன்கோபத்தால் பிறரை வருத்திவிட்டு பின் தானும் வருத்தம் அடைவார்கள். எப்போதும் இளமையாக தெரிய வேண்டும் என்று எண்ணுபவர்கள். அதற்காக ஒப்பனைகளையும் செய்து கொள்வார்கள். இது போன்று இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். மிக முக்கியமான நட்சத்திரம், சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்களில் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மிக மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள். இது போன்று இந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.